ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட நடிப்புல வெளியான மனசங்கர வரப்பிரசாத காரு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட்டா காட்டுறாங்க. அவரு ஹோம் மினிஸ்டருக்கு அசிஸ்டண்டா இருக்காரு. அப்போ ஒரு நாள் நயன்தாரா ஃபேமிலிக்கு ஒரு த்ரிட்டன் மாதிரி ஒன்று வருது. அதனால நம்ம ஹோம் மினிஸ்டர் பர்சனலா நம்ம சிரஞ்சீவியை ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம சிரஞ்சீவியும் நயன்தாராவும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றிருக்காங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணமா இருந்த நயன்தாராவோட அப்பாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம சிரஞ்சீவி ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அவர்னால அப்படி பண்ண முடியல. கடைசியில நம்ம ஹீரோ எதனால நயன்தாரா ஃபேமிலிக்கு இவ்வளவு த்ரிட்டன் கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள தடுத்தாரா இல்லையா, கடைசியில நயன்தாரா அவங்க பிள்ளைகளோட கூட சேர்ந்து நம்ம சிரஞ்சீவி வாழ்ந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அனி ரவப்பொடி ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸா கவர் பண்ற மாதிரி தான் டைலாக்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சிரஞ்சீவியும் நயன்தாராக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சிலாம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. தெலுங்கு படம்னாலே ஆக்ஷன் காட்சியில அனல் பறக்கிறா தான் இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய பேக் போனா இருக்கிறதே நம்ம சினிமோட்டோகிராஃபர் தான். சினிமோட்டோகிராஃபர் அந்த ஃபைட் காட்சியா இருக்கட்டும், கடைசி அந்த லம்போயினி வரல அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அது எல்லாமே டைரக்டரும் சரி, சினிமோட்டோகிராஃபரும் சரி சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு கேட்குற மாரியே இருந்துச்சு. பாட்டு தமிழ் டப்பிங்ல கேட்கும்போது ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பல தமிழ் டப்பிங் பாட்டுலாம் நம்ம கேட்டிருப்போம். அதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளோ கொடூரமா இருந்துச்சோ, அதே மாரி தான் இந்த படத்துலயும் தமிழ் டப்பிங்லாம் கேட்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்துல டைரக்டர் அனி ரவப்பொடி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி படத்துல எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த காட்சியை நம்ம டைரக்டர் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. எதுக்குன்னா, அனில் ரவப்பொடி எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் இந்த கதையை எடுக்கிறதுக்கு எடுக்காமயே இருக்கலாம். எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி இதே சப்ஜெக்ட்ல பல படம் சிரஞ்சீவியே நடிச்சிருக்காரு. இந்த கதையில சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரு ஏஜென்ட் மாதிரி காட்டி அப்படி இப்படி என்னென்னமோ பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கதையை நம்ம பார்க்கும்போது தமிழ்ல ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படத்தோட பார்ட் 2 மாதிரி தான் இருந்துச்சு தெலுங்குல. எதுக்குன்னா, விஸ்வாசம் படத்துலயும் நயன்தாராவும் அஜித்தும் பிரிஞ்சிருவாங்க. கடைசியில அவங்க ஒண்ணு சேர்ற மாரி இருக்கும். ஆனா அதுல மாமனார் மாமியார் தொல்லைலாம் எதுவுமே இல்லாத மாரி காட்டியிருப்பாங்க. ஆனா இதுல சிரஞ்சீவியும் நயன்தாராவும் பிரியறதுக்கு காரணமா இருக்கிறது அவங்க மாமனார் தான். அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சிரஞ்சீவி என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது எதுவும் நடக்காம போயிரும். அடுத்து அந்த குழந்தைய 2 பேரும் இவரு தான் நல்லவரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த காட்சிய காமிச்சிருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸ்ல சம்மந்தமே இல்லாத ஒரு வில்லன வச்சு ஒரு கதைய கொண்டு படத்த முடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி படத்துல வில்லன் கேரக்டர ரொம்ப டம்மியா தான் காமிச்சிருப்பாங்க. அதையும் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, அவரு மலையாளத்துல எவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர இங்க கூப்பிட்டு வச்சு சிரிப்பு காமிச்சிருக்காங்க. டைரக்டர் இந்த கதையை எடுத்ததுக்கு எடுக்காமயே இருந்திருக்கலாம். எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே தேவையில்லாத காட்சிலாம் அதிகமாவே இருக்கும். படத்துல நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஒன்லி மேஜிக் மட்டும் தான். அதனால இந்த படத்துல ஃபைட் காட்சிலாம் சூப்பரா அனல் பறக்குறாப்புல அப்படி இப்படின்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம டைரக்டர் சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 5.2 குடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 48 நிமிஷம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 48 நிமிஷத்துல ஒரு 1/2 மணி நேரம் காட்சிய நம்ம டைரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.